அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு சேலத்தில் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தும் போது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நபர் சுராஜ் அவர் உடல்நலை குறைவால், நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே, உடல்நலை குறைவால் தான் மரணம் அடைந்தார். அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அதனால நிறைய பிரச்சனைகள் அவருக்குள்ள இருந்தது. ஆல்ரெடி அவர் 1 நேரம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த வெயிலும் அவர் ஏற்றுக்கல. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த சேலம் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல்துறையினரின் பங்களிப்பு முழுமையாக 100% முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த காவல்துறையினருக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல நம்முடைய தொண்டர்களும் முழு ஒத்துழைப்போடு தான் இருந்தாங்க. யாருக்குமே எந்த அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் சரி, முறையாக கரெக்டாக என்ன ரூல்ஸ் சொன்னாங்களோ, எப்படி பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கடைபிடிச்சாங்க. அந்த சுராஜ் என்பவர் நாங்கள் வருந்துறோம். இதுக்கும் தளபதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஈனப்பிறவிகள்லாம் வருவானுங்க பாருங்களா, நாளைக்கு இதுக்கும் ஒரு டெத்தாக கனெக்ட் பண்ணி இதையும் பெரிய இதுவாக மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்காக எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க. கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வாங்க. மனசாட்சி உள்ள எந்த ஒரு மகனும் சரி, எந்த ஒரு ஆண் மகனும் சரி, பெண் மகளும் சரி, எந்த ஒரு நிர்வாகியும் சரி, தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி மேலே இந்த விஷயத்தில் குறை சொல்லவே முடியாது, குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்கிறான் அப்படின்னாக்கா அவனுடைய வருமானத்திற்கும் வயிற்று பிறப்புக்கு தான் வேலை செய்வானுங்க. இதெல்லாம் மக்களாகிய நீங்கள் கண்டுக்காதீங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த சுராட்சி என்பவருக்கு அதேபோல பல தடவை பல முறை சொல்லிட்டு தான் வராங்க. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தலைவரும் சரி, புசியானந்தும் சரி, நிர்மல்குமார் சரி, இந்த மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு தான் வராங்க. தயவு செஞ்சு உடம்பு முடியாதவங்க வர வேண்டாம், குழந்தைகளை அழைச்சிட்டு வராதிங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, வீட்டில் உட்காந்து காணொலி மூலியமாக நீங்கள் தளபதியை பார்த்து மகிழுங்க, ரசிங்க, கூட்டத்தில் கொண்டாந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உள்ளாக்காதீங்க. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தளபதிக்கு இது கரூரில் நடந்த சம்பவம் மிகப்பெரும் அடியை கொடுக்குற மாதிரி அது ஒரு கீழ்த்தரமாக செயல்பட்டு அது ஒரு தரக்குறைவாக பண்ணிட்டு அதுக்கு தளபதி தான் காரணம்னு ஆல்ரெடி ஏற்கனவே மீடியா முன்னாடி அவதூறு. இது மறுபடியும் மேலும் நடைபெறக்கூடாதுன்றதுக்காக முழுமையாக ஒத்துழைப்போடு தான் இந்த கூட்டத்தை நடத்தினாங்க, இந்த பிரச்சார மீட்டிங்கை ஏற்படுத்தினாங்க. அதையும் மீறி தவறுதலாக நடந்தது அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மட்டுமே நிகழ்ந்த ஒரு செயல். தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த அரசியல்வாதியும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுங்களாம் அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, யாரை எப்படி வேணாலும் பேசுவானுங்க. இதுதான் அவனுங்க அரசியல். ஆனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் தெளிவாக இருங்க மக்களே.